வெரி குட் மார்னிங் பிரதர்ஸ். இது வரைக்கும் நம்ம வந்து இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸில் ஒரு 95% வந்து சிலபஸ் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சில தேவையில்லாதது குழப்பக்கூடிய சிலதை மட்டும் நான் ஒமிட் பண்ணியிருக்கேன். ஸோ மற்றபடி யூனிட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா யூனிட்டும் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கும் புரிஞ்சிருக்குன்றது நான் நம்புகிறேன். ஓகே, இப்போது இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் நடத்தின 5 யூனிட்டில் எந்தெந்த யூனிட் ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்றது பார்ப்போம். ஓகேங்களா? எல்லாமே முக்கியம்தான், இருந்தாலும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்த வரைக்கும் இதெல்லாம் அடிக்கடிக்கு கேட்குறாங்க கொஷின்ஸு அப்படின்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ப்ரெப்பரேஷனை விட ப்ரெசன்டேஷன்றது ரொம்ப முக்கியம். ப்ரெப்பரேஷன் எப்படி இருந்தாலும் அது போய் சேர்ற அந்த பேத் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடம் எப்படி இருந்தாலும் அந்த அது போய் ரீச் ஆகிற அந்த பிளேஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? ஸோ அதனால் எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க. இது வரைக்கும் யாருன்னா விளையாட்டுத்தனமாக இருந்தீங்கனாலும் அதை ஓர கட்டி வச்சுட்டு படிக்கிற வேலையை பாருங்கள். இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் சொல்லி உங்களை பயப்படுத்தலாம் மாட்டேன். ஈஸியான சப்ஜெக்ட் தான். ஓகேங்களா? அழகாக ஈஸியாக உட்காந்து படிச்சுட்டுனாக்கா, நான் சொல்கிற மாதிரி செலக்டிவாக படிச்சிட்டிங்கனாக்கா ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தலாம். ஓகேவா? நீங்கள் தியரி கொஷினாக இருந்தாலும் மல்டி சாய்ஸ் கொஷினாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபுல்லாக படித்து தான் ஆகணும். சார்னா சார் நீங்கள் வந்து தியரி எக்ஸாம் சொல்கிற மாதிரி இது முக்கியம் இது முக்கியம்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு பார்க்காதீங்க. சரிங்களா? மல்டி சாய்ஸ் கொஷினாக இருந்தாலும் தியரி கொஷினாக இருந்தாலும் A to Z நீங்கள் படிச்சிருந்தா தான் அந்த A to Zக்குள்ளே இருக்கிற EHG எதாக இருந்தாலும் தெரிஞ்சிருந்தாலும் அப்ளை பண்ண முடியும் நம்ம ஆன்சராக. சரிங்களா? எதுவுமே தெரியாமல் நம்ம போய் ஆன்சர் நம்ம வந்து சரியான இடத்த நம்ம கிளிக் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியாது இந்த ஆப்ஜெக்டிவில். ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லா போர்ஷனும் நீங்கள் வந்து எசன்ஸ் மாதிரி கரைச்சி குடித்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம படித்ததுலேருந்து நம்மளுக்கு ஞாபகம் வரும் அந்த நேரத்துக்கு. அப்போது அந்த கரெக்டான ஆன்சரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்களால் மார்க் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா யூனிட் நம்பர் 1 வந்து பேசிக் கான்செப்ட் அண்டு ஃபஸ்ட் லா. ஓகேவா? அதுக்கு முன்னே ME 8391 இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சது. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னாக்கா யூனிட் 1 வந்து பேசிக் கான்செப்ட் அண்டு ஃபஸ்ட் லா. இந்த பேசிக் கான்செப்ட் அண்டு ஃபஸ்ட் லாவை பொறுத்த வரைக்கும் பிகினிங்கில் இருக்கிறது எல்லாமே ஃபண்டமெண்டல் தான். என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு நடத்தினது தான், இருந்தாலும் பாருங்கள். கம்பேரிசன் ஆஃப் மைக்ரோஸ்கோபிக் மேக்ரோஸ்கோபிக்கு, பேத் ஃபங்க்ஷன், பாயிண்ட் ஃபங்க்ஷன், இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் இது எல்லாமே நடத்துனது. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர்னா அது, ரிவர்சிபிள்னான் அது, இர்ரிவர்சிபிள்னான்றது, ஜீரோத்லா தெர்மோடைனமிக்ஸ்னால் என்ன. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு நடத்தியிருக்கேன். குவாசிஸ்டாட்டிக் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்றது. இது வந்து பேசிக் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்கிறதால இது வந்து உங்களுக்கு பெருசாக தெரியுது இந்த யூனிட். நீங்கள் அதை மனசில் எடுத்துக்காதீங்க. பெருசாக இருக்க யூனிட்டில் நிறைய கண்டென்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கானு அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் இந்த யூனிட் வந்து டஃப்பானது போலகுது அப்படின்றது உங்களுக்கு அப்படியே ரிஜிஸ்டர் ஆகிடும். சரிங்களா? நீங்கள் அது மாதிரி எடுத்துக்காதீங்க இதை. இது ஒரு ஈஸியான ஒரு யூனிட்டு. இந்த யூனிட்டு வந்து சின்ன சின்ன ஒவ்வொரு டாப்பிக்கோட நேமை தான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத வந்து நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும். அப்படி புரிஞ்சிக்கிட்டிங்கனாக்கா இது ஒரு யூனிட்டே கிடையாது ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா அந்த நான் ஃப்ளோ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? க்ளோஸ்டு அண்ட் ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்ளிகேஷன் டு க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன் சிஸ்டம்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும். க்ளோஸ்டு சிஸ்டம் ஆர்
நான் ஃப்ளோ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. இதில் தான் நம்ம நிறைய சப் டாபிக்ஸ்லாம் பார்த்துருப்போம். என்னதுன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ், ஓகேங்களா. அப்புறம் பாலிட்ராபிக் ப்ராசஸ், அது மாதிரி ஒரு 8 ப்ராசஸ் நம்ம வந்து இந்த யூனிட்டில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும், இந்த யூனிட்டுன்ற பிறகு இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு 7-8 யூனிட்டு உண்டான ஒரு வெயிட்டேஜை வந்து இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது இதில், ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த ப்ராப்ளம்ஸை வந்து நல்லா தரவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஓகேவா. அதுக்கு தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த டேபிளேஷன் ஒன்று போட்டு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு, ஓகேங்களா. ஞாபகம் இருக்குங்களா இல்லையா? டேபிளேஷன், ஃபார்முலா டேபிளேஷன், கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ், ஒவ்வொன்றுத்துக்கும் டேபிளேஷன் போட்டு அந்த டேபிளேஷன்லேருந்து ஃபார்முலா எடுத்து எந்த ப்ராசஸ்ன்னு கேட்டாலும் நம்ம என்ன பண்ணணும், அதுக்குண்டான ஒரு 5 ஃபார்முலாஸ் இருக்கும். கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்னாக்கா ஒர்க் அவுட் புட்டு, கியூ ஃபார்முலா, ΔH ஃபார்முலா, ΔS ஃபார்முலா, பிவிடி ரிலேஷன் அப்படின்றது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா. அந்த ஃபார்முலா டேபிளேஷனில் இருக்கிறத நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, ஓகேங்களா. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் தான் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே பிரதர், நான் சொன்ன மாதிரி இந்த அப்ளிகேஷன் டு க்ளோஸ்டு அண்ட் ஓப்பன் சிஸ்டம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். ப்ராப்ளம்னு கேட்டால் கம்பல்சரியாக உங்களுக்கு இதில் தான் கேட்பாங்க, ஓகேங்களா. இப்போ க்ளோஸ்டு சிஸ்டத்தில் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த 8 ப்ராசஸ் க்ளோஸ்டு சிஸ்டம்னு சொல்லலாம். இது என்னன்னு சொல்லலாம்னா நான் ஃப்ளோ ப்ராசஸ்னு சொல்லலாம், ஓகேவா. இந்த க்ளோஸ்டு சிஸ்டம் ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா புக்கில் பேஜ் நம்பரு, அதாவது அந்த டாபிக் ஸ்டார்ட் ஆகிற பேஜ் நம்பரே பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து 1.54 ஸ்டார்ட் ஆகும், ஓகேவா. ஸோ சில நேரம் டெரிவேஷனாகவும் கேட்டுடலாம். இந்த 8 ப்ராசஸ் என்னென்ன ப்ராசஸ்னால் நான் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுங்க. கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ், hyperbolic process, reversible adiabatic or isotropic process, polytropic process, free expansion process, throttling process. இதில் இருக்கிற லாஸ்ட்டு 2 கூட நீங்கள் வந்து ப்ராப்ளம் ஓரியன்டானது கிடையாது, லாஸ்ட்டு 2. அப்போ முதல்ல இருக்க அந்த 6 டாப்பிக்கும் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ப்ராப்ளம் எது ஒன்றா கேட்க வாய்ப்பு இருக்குது, ஓகேவா. அப்படி எந்த ப்ராப்ளம் கேட்டாலும், ஓகேவா, நான் உங்களுக்கு ஒரு டேபிளேஷன் நான் போட்டு கொடுத்துருப்பேன், வீடியோவோட அதை அட்டாச் பண்ணியிருப்பேன், ஓகேங்களா. அந்த டேபிளேஷன் பாருங்கள். இல்லைன்னா புக்கில் பேஜ் நம்பர் 1.54 அந்த டாப்பிக்கில் ஸ்டார்ட் ஆகிருக்கும் டெரிவேஷன், அது முடிகிற இடத்துல, ஓகேவா, ஒரு டேபிளேஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபார்முலாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அந்த டேபிளேஷனில் போட்டிருப்பாங்க. பேஜ் நம்பர் வந்து 1.70, புக்கில் வந்து 1.70ன்னு இருக்கும், ஓகேவா. அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் இதில் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் கேட்டான்னு வச்சுக்கலாம். எக்ஸாமில் நீங்கள் அந்த கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்கு உண்டான ஃபார்முலாஸு, ஒர்க் டன்னு, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, ஹீட் ட்ரான்ஸ்ஃபரு, சேஞ்ச் இன் என்தால்பி, பிவி அண்ட் டி ரிலேஷன், ஸோ இதெல்லாம் தெரியணும் உங்களுக்கு. ஸோ இது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும், ஓகேவா. இது ஒன்லி ஃபார் க்ளோஸ்டு சிஸ்டம். க்ளோஸ்டு சிஸ்டம்னா நான் ஃப்ளோ ப்ராசஸ் அப்படின்னு அர்த்தம். இதுவே ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னாக்கா அதுக்கு இன்னொரு ப்ராசஸ், அதுவும் ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸை பேஸ் பண்ணது தான். அது எந்த பேஜில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா பேஜ் நம்பர் 1.89 ஸ்டார்ட் ஆகும். பேஜ் நம்பர் 1.89 கிளியராக நான் சொல்கிறேன் உங்களுக்கு, 1.89 இருக்கும். இது எதை அடிப்படையாக கொண்டதுன்னு அப்படின்னா, இது வந்து ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனை பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம்ஸ். இது எல்லாமே இது ஓப்பன், அதனால தான் இது ஓப்பன் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஒரு இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்கும், ஈஸியாக ட்ராவல் ஆகும். இன்புட்டில் போயிட்டு அவுட்புட்டில் வெளியே வரும். அப்படி வெளியே வரும்போது அதுக்குண்டான P2, V2, C2 வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி கொண்டது தான் இந்த ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி, ஓகேவா. ஸோ இந்த ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் அதுக்குண்டான அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, டர்பைனு, கம்ப்ரெஸரு, ஓகேவா, பாய்லரு, கண்டென்சரு, ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் வந்து டெரைவ் பண்ணிவிட்டு இதில் உண்டான ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணியிருப்போம், ஓகேவா. ஸோ அது வந்து
இதில் செகண்ட் டாபிக், ப்ராப்ளத்தில் செகண்ட் டாபிக் இது. ஸோ அதனால் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதில் வந்து ப்ராப்ளம்னு கேட்டால் க்ளோஸ்டு அண்டு ஓப்பன் சிஸ்டத்தில் தான் கேட்கணும் வாய்ப்பு. ஓகேவா? ஸோ ரிமைனிங் மேலே இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தியரி கொஷின் தான். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதில் கார்னாட் சைக்கிள் அப்படின்னு இதுக்குள்ளேயே ஒன்று நடத்தியிருப்பேன் ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும். கார்னாட் சைக்கிள் சில நேரம் கார்னாட் சைக்கிளை உங்களுக்கு டெரைவ் பண்ண சொல்லுவாங்க. புக்லேயும் இருக்குது கார்னாட் சைக்கிள், ஆனால் இதில் மென்ஷன் பண்ணல கார்னாட் சைக்கிள்ட்டு. ஸோ அதுவும் அந்த கொஷின் கேட்டாலும் கார்னாட் தீரம்னாலும் லைட்டான வேரியேஷன்ஸ் இருக்கும் கார்னாட் சைக்கிளுக்கும் கார்னாட் தீரத்துக்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் நீங்கள் தெளிவாக படித்து எழுதி வச்சுக்கோங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மல்டி சாய்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த டீட்டெயில்டாக படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதையும் நான் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இதில் பாருங்கள், இவனே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கான் பாருங்கள். ஹீட்டு, ஒர்க்கு, ஓகேவா? ரிவர்சபிள்னா இர்ரிவர்சிபிள்னா சைன் கன்வென்ஷன்னா என்ன, சைன் கன்வென்ஷன் 0th law தெர்மோடைனமிக்ஸ்லாம் அழகாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சைன் கன்வென்ஷன்னா ஹீட் ஆனது நம்ம கிட்ட இருந்து ஹீட் ஆனது பாசிட்டிவ் எனர்ஜி ஆனது வெளியே போனால், அட்மாஸ்பியரிக் போனால் அது வந்து நெகட்டிவ். அதுவே வெளியே இருக்கிற ஹீட் ஆனது அந்த இன்ஜினுக்குள்ளேயோ ஒரு ஒரு ஹியூமன் பாடிக்குள்ளேயோ உள்ளே என்ட்ராகும்போது அது வந்து பாசிட்டிவ் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சில நேரம் சைன் கன்வென்ஷன்லேருந்து 2 மார்க்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கும்ல. ஆப்ஜெக்டிவ்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த சைன் கன்வென்ஷன்லேருந்து 2 மார்க் கேட்டானா என்ன பண்ணுவீங்க? 2 மார்க் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்டிவ் கொஷின் இருக்குது, மொத்தம் 3 மார்க் கேட்டானா என்ன பண்ணுவீங்க? ஸோ அப்போ நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் பிரதர். ஓகேவா? பேத் ஃபங்க்ஷன் என்ன, பாயிண்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் எத்தனை ப்ராசஸ் இருக்குது, அப்ளிகேஷன் க்ளோஸ்டுனாக்கா எத்தனை ப்ராசஸ் இருக்குது, ஓப்பன் சிஸ்டத்தில் என்னென்னது அப்படின்றது இப்போ நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இதுக்கு உண்டான இதுதான் ப்ராப்ளம், டேபிளேஷன் ப்ராப்ளம். ஸோ அதை திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் நடத்தின ப்ராப்ளத்தை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த டேபிளேஷன் சொல்லியிருக்கேன்ல, அந்த டேபிளேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். இவ்வளோ தான் ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும். காம்ப்ளிகேட்டடே கிடையாது. இதெல்லாம் பேசிக் ஃபண்டமெண்டல். இது எல்லாமே நான் நடத்துனது எல்லாமே ஃபண்டமெண்டலாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நீங்கள் வந்து பெருசாக இருக்கே டாபிக் அப்படின்ட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 2, செகண்ட் லா அண்ட் அவைலபிலிட்டி அனலைசிஸ். ஓகேவா? இந்த செகண்ட் லா அண்ட் அவைலபிலிட்டி அனலைசிஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஆஃப், ஓகேவா? ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னாக்கா ஹீட் இன்ஜின் பேஸ்டான ப்ராப்ளம்ஸ் வரும். ஹீட் இன்ஜின் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு நடத்தியிருப்பேன். இப்போ பாருங்கள், இந்த ஒரு ஹீட் இன்ஜின்னு இதெல்லாம் பேசிக்கானது. ஹீட் ரிசர்வாயர்னால் என்னது, ஹீட் சிங்க் அண்ட் சோர்ஸ் அண்ட் சிங்க்னா என்னது, ஹீட் இன்ஜின் ஆனது, ரெஃப்ரிஜிரேட்டர்னானது, ஹீட் பம்புனானது. ஓகேவா? இதோ இருக்குது பாருங்கள், கார்னாட் சைக்கிள் அண்ட் ரிவர்ஸ்டு கார்னாட் சைக்கிள். ஓகேவா? சில நேரம் வந்து ஃபஸ்ட்டில் கூட கேட்டுறான், அதனால் நான் சொன்னேன். இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்கான் பாருங்கள், இந்த யூனிட்லேயே. ஓகேவா? இதை நல்லா தரவாக படிச்சுக்கங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் இன்இக்வாலிட்டி, இதெல்லாம் அடிக்கடி கேட்குறது கூட கிடையாது, கிளாஸஸ் இன்இக்வாலிட்டின்றது. அப்புறம் மெயினானது மட்டும் நான் சொல்கிறேன். ஹை கிரேட் லோ கிரேட் எனர்ஜின்னு பார்த்துங்க. அவைலபிலிட்டி அண்டு நான் அவைலபிலிட்டி எனர்ஜி. இதில் நான் ப்ராப்ளம் உங்களுக்கு நடத்தியிருக்கேன், அவைலபிலிட்டி அண்டு நான் அவைலபிலிட்டி அப்படின்றது. அதுக்கடுத்து இது ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிப்போம். ப்ராப்ளம்ஸுன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஹீட் இன்ஜினில் தான் கேட்பான். நான் உங்களுக்கு நடத்தின ப்ராப்ளத்தை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். மெட்டீரியலாக கொடுத்துருக்கேன்ல உங்களுக்கு ஹீட் இன்ஜின் ப்ராப்ளம். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2 பாக்ஸ் இருக்கும், 2 பாக்ஸுக்கு நடுவில் ஒரு இன்ஜின் இருக்கும், ஒரு ஏரோ மாதிரி போட்டிருப்பேன். அதெல்லாமே ஹீட் இன்ஜின் ப்ராப்ளம் தான். அந்த ப்ராப்ளம் தான் கேட்குறதுனா என்ன, ஹீட் இன்ஜின், ரெஃப்ரிஜிரேட்டர், ஹீட் பம்ப், இது 3லேருந்து தான் ப்ராப்ளம் வரும். வேறு எதுலேருந்துமே வராது ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கடுத்து செகண்ட் ஹாஃப்னு வந்து பார்த்துக்கிட்டிங்க தான் அவைலபிலிட்டி அண்டு நான் அவைலபிலிட்டி ப்ராப்ளம்ஸ்லேருந்து கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா என்ட்ரோபி
என்ட்ரோபி பேஸ்டான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இது இருக்குது பாருங்கள், என்ட்ரோபி சேஞ்சஸ் ஃபார் பியூர் சப்ஸ்டன்ஸ் இது இருக்குல்ல, இதுலேருந்து நம்ம ப்ராப்ளம் நடத்திருக்கோம். என்ட்ரோபி சேஞ்சஸ் ஃபார் பியூர் சப்ஸ்டன்ஸ், ஓகேவா? இதனால் என்ட்ரோபி மட்டும் அடிப்படையாக கொண்டு இருக்கோம். இதுக்கு முன்னத்தில் பார்த்திங்கன்னா என்ட்ரோபி நம்ம கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம், ஓகேவா? டெல் எஸ், அதாவது டிஎஸ், சேஞ்ச் இன் எஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது டிஎஸ் அப்படின்னா சேஞ்ச் இன் என்ட்ரோபி அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம பார்த்த அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ நான் ஃப்ளோ ப்ராசஸில் பார்த்த ப்ராசஸோட ஒவ்வொன்றுத்தையும் டீட்டெயில்டாக சேஞ்ச் இன் என்ட்ரோபி இதில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதான் என்ட்ரோபி சேஞ்சஸ் ஃபார் பியூர் சப்ஸ்டன்ஸ், ஓகேவா? ஸோ இதுலேருந்து ப்ராப்ளம் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த டாப்பிக்லேருந்தும் ப்ராப்ளம் நான் நடத்தியிருக்கேன். அதை மட்டும் நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க, ஓகேங்களா? ஸோ மூணு ப்ராப்ளம்ஸ் இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஹீட் இன்ஜின் பேஸ்டான ப்ராப்ளம், இது ஃபஸ்ட்டு ஆஃப். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா என்ட்ரோபி சேஞ்சஸ் ஃபார் பியூர் சப்ஸ்டன்ஸ், இது வந்து செகண்டு. இன்டர்மீடியட்டில் இந்த ப்ராப்ளம் கேட்கணுன்னா இது கேட்கலாம். லாஸ்ட் ஆஃபில் கேட்கணுன்னா ப்ராப்ளம் கேட்கணுன்னா அவைலபிலிட்டி அண்டு நான் அவைலபிலிட்டி, இதுலேருந்து ப்ராப்ளம் கேட்க வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? இது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாரு, இர்ரெசிபிலிட்டினா என்ன அப்படின்றதெல்லாம். ரிவர்சபிலிட்டிக்கு ஆப்போசிட் தான் இர்ரெசிபிலிட்டி. அந்த எனர்ஜியானது எப்படி சேஞ்சஸ் ஆகுது அதை பேஸ் பண்ணுது, ஓகேவா? ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக தியரி கொஷின்ஸுன்னு கேட்டால் ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரோட டயக்ராம் மாதிரி சொல்லுவாங்க, அதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார்முலாவை எழுத சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹீட் பம்புக்கும் ரெஃப்ரிஜிரேட்டர் அந்த டயக்ராம், சோர்ஸு, சிங்க்கு, நடுவில் வந்து ஹீட் பம்ப் இருக்குது, இது வந்து ஹையர் டெம்பரேச்சர், லோயர் டெம்பரேச்சர், இதுக்கு உண்டான ஃபார்முலா எழுத சொன்னாங்கன்னா நீங்கள் இதை எழுதணும், ஓகேவா? அதேமாதிரி ஹீட் இன்ஜின் கேட்டாங்கனாலும் நீங்கள் இதை ஹீட் இன்ஜின் டயக்ராம் வரைஞ்சி அதுக்கு உண்டான ஃபார்முலா கொண்டு வந்து முடிக்கணும். ப்ராப்ளம்னு கேட்டால் மேக்ஸிமம் ப்ராப்ளம் தான் கேட்பாங்க. ஹீட் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் தான் கேட்பாங்க, தியரிலாம் கேட்க வாய்ப்பே கிடையாது இதில், சரிங்களா? உங்களுக்கு 8 மார்க்கில் 5 மார்க்கில் கேட்டான்னா நீங்கள் அதை டயக்ராம் வரைஞ்சி அதுக்கு உண்டான ஃபார்முலாஸ் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். பேசிக் டெஃபினேஷன் தெரிஞ்சு வச்சுங்க. ஹீட் ரிசர்வாயர்னா என்னது, சோர்ஸ்னா என்னது, சிங்க்னா என்னது, ஓகேவா? கார்னாட் சைக்கிள்னா என்னது, ரிவர்ஸ்டு கார்னாட் சைக்கிள்னா என்னது அப்படின்றதுலாம் அடிப்படையான மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் செகண்ட் யூனிட்டு. அப்புறம் நம்ம என்ன நடத்துகிறோம், தேர்ட் யூனிட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ். இதில் பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸில் ஃபஸ்ட் ஆஃப் இது அண்டு ஸ்டீம் பவர் சைக்கிள் அப்படின்ட்டு 2 ஆஃப் பண்ணுறது இது, ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு நடத்துனது வந்து ஸ்டீம் பவர் சைக்கிள் தான் உங்களுக்கு நடத்திருப்பேன், சரிங்களா? இந்த ஸ்டீம் பவர் சைக்கிள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஸ்டீம் பவர் சைக்கிள் வந்து ரேங்கின் சைக்கிளை அடிப்படையாக கொண்டு இயங்குகிற ஒரு ப்ராசஸ் தான் ஸ்டீம் பவர் சைக்கிள். ஸ்டீம்னா அது வாட்டரை வந்து பாயில் பண்ணால் அதுலேருந்து வெளியே வர்றது தான் ஸ்டீம். அந்த ஸ்டீமை யூஸ் பண்ணி யூஸ்ஃபுல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறோம், ஓகேவா? ஒரு கைனடிக் எனர்ஜிலேருந்து எப்படி வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து கன்வெர்ட் ஆகுது, அந்த மெக்கானிக்கல் எனர்ஜிலேருந்து எப்படி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது தான் இந்த ஸ்டீம் பவர் சைக்கிளோட ஒர்க்கே, சரிங்களா? ஸோ அதுலேருந்து நான் நடத்தின ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் ரேங்கின் சைக்கிளில், ஓகேவா? ஸ்டீம் பவர் சைக்கிள்னால் அது ரேங்கின் சைக்கிள்னு அர்த்தம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் அதோட இம்ப்ரூவ்மெண்ட் மெத்தட்ஸ்ன்றது என்னன்னா அந்த ரீஹீட் ரேங்கின் சைக்கிள்னு சொல்லுவாங்க, ரீஜெனரேட் ரேங்கின் சைக்கிள்னு சொல்லுவாங்க. பேசிக்கான ரேங்கின் சைக்கிள்னால் சிம்பிள் ரேங்கின் சைக்கிள் ஃபஸ்ட்டு மெத்தடு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரீஹீட்டுன்னு சொல்லுவாங்க செகண்டு. ரீஜெனரேட்டிவ்னாக்கா தேர்ட் மெத்தடு, ஓகேவா? 3 மெத்தடு இருக்குது. ஃபஸ்ட்டு கேட்குறதுக்கும் செகண்டு கேட்குறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு அதிகம். நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ வந்து இனிஷியலாக இப்போ தான் நீங்கள் வந்து தெர்மல் ஓரியன்டாக படிக்கிறதால சிம்பிள் ரேங்கின் சைக்கிள் ஆர் ரீஹீட் ரேங்கின் சைக்கிள் கேட்க வாய்ப்பு அதிகம் உங்களுக்கு. சில நேரம் ரீஜெனரேட்டட் ரேங்கின் சைக்கிளில் சிங்கிள் ஹீட்ரு கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. நான் இந்த ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு சால்வ் பண்ணியிருக்கேன், சால்வ் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக அனுப்பிச்சிருக்கேன்ல, அதை மட்டும் படிங்க, வேறு எதுவும் படிக்க வேண்டாம். புக்கில் இருக்கிற ப்ராப்ளம் கூட நீங்கள் பார்க்க வேண்டாம். நான் கொடுத்த மெட்டீரியல், ஓகேவா? இந்த ப்ராப்ளத்தோட மெட்டீரியல் நான் கொடுத்த மெட்டீரியல் மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதுமானது தான் இந்த செகண்ட் ஹாஃபில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் யூனிட்டில் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னாக்கா
ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இதில் வந்து எக்கனாமிக்ஸ்னால் என்ன, ப்ரீ ஹீட்டரு, பைனரி அண்டு கம்பைன்டு சைக்கிள்னா என்னான்ட்டு தியரி கொஷின் நான் உங்களுக்கு நடத்திருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துங்க செகண்ட் ஹாஃபில். இதில் ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸில் பிவி, பிடி, டிவி, டிஎஸ் டயக்ராம்லாம் உங்களுக்கு நான் நடத்தியிருக்கேன். ஓகேவா. அப்புறம் மோலியார் சார்ட்னா என்னது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஷின் இதில் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அடிக்கடிக்கு கேட்குற கொஷின், ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டீம் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஓகேவா, அப்படின்னு கேட்டுட்டு அதோட பிவி அண்டு பிடி, டிவி, டிஎஸ் டயக்ராமை வரைய சொல்லுவான் சில நேரம். ஓகேவா. அப்புறம் ஹெச்எஸ் டயக்ராமு, அப்புறம் பிவிடிஎஸ் சர்ஃபேஸ் அப்படின்னு கேட்பான். ஸோ நீங்கள் எல்லா டயக்ராமும் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா ஈஸியாக இந்த தியரி கொஷினை நீங்கள் அட்டன் பண்ண வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட் ஹாஃபில். திருப்பி நான் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. இதில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டீம் அப்படி கேட்டுருவோம் கொஷின். அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய டயக்ராம் ஒன்று வரைவீங்க. எப்படி ஃபஸ்ட்டு இந்த புக்கில் ஃபஸ்ட்டே அதுதான் இருக்கும், ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டீம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சில நேரம் எப்படி கேட்குறேன்னா இருக்குது பாருங்கள், P-V-T சர்ஃபேஸ் இது கேட்குறான். ஓகேவா. ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் சர்ஃபேஸ் டயக்ராமையும் வரைங்க அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா. அப்படி கேட்டுட்டு சில நேரம் வந்து கொஷினை எப்படி மாற்றி கேட்குறான்னாக்கா ப்ரெஷர், வால்யூம், ப்ரெஷர், டெம்பரேச்சர், வால்யூம், டிஎஸ் டயக்ராம், ஸோ இதை வரைங்க அப்படின்னும் கேட்பான். ஸோ 3-4 கொஷின் வந்து இந்த ஒரு இதுக்குள்ளேயே அடங்கிடுது. சரியா. ஸோ இந்த டாபிக் வந்து நல்லா கிளியராக படிச்சுட்டு அதுக்கடுத்து ரேங்கின் சைக்கிள் படிங்க. ரேங்கின் சைக்கிள் நான் சொல்லிட்டேன், நான் நடத்தின மெட்டீரியல் மட்டும் படிங்க ரேங்கின் சைக்கிளில். ஓகேவா. சிம்பிள் ரேங்கின் சைக்கிள், ரீஹீட் ரேங்கின் சைக்கிள், ரீஜெனரேட்டிவ் ரேங்கின் சைக்கிள், அப்புறம் இதில் லாஸ்ட்டில் இருக்க இந்த எக்கனாமிக்ஸை ப்ரீ ஹீட்டர்லாம் படித்து வச்சிங்க. ஓகேவா. கம்பைன் சைக்கிள் இதை படிச்சிட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து நீங்கள் வந்து தரவாக இருக்கலாம். ஓகேவா. இதுவே யூனிவர்சிட்டி எக்ஸாம்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்டீம் டேபிள் யூஸ் ஆகும். ரேங்கின் சைக்கிள் நம்ம ப்ராப்ளத்தப்போ ஸ்டீம் டேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. இதுவே எம்சிக்யூனாக்கா இது தேவைப்படாது, மல்டி சாய்ஸ் கொஷின்னாக்கா. அப்படியே நீங்கள் வந்து ப்ராப்ளமோ இல்லை தியரி படிச்சிங்களோ அதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை எடுத்துகிட்டு போய் அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டியதான் வரும். இதுவே ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்டீம் டேபிள் மஸ்ட்டு. ஓகேவா. ஸோ ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. இதுதான் தேர்ட் யூனிட்டு. ஓகேவா. தேர்ட் யூனிட்டில் ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தியரி, செகண்ட் ஹாஃப் வந்து ப்ராப்ளம். அதே நான் நல்லா சொல்லிட்டேன். ஃபஸ்ட் ஆஃப் தியரி டயக்ராமை ப்ராக்டிஸ் பண்ணிங்க, இந்த பிவிபி எல்லா டயக்ராமு அண்டு பிவிடி சர்ஃபேஸ். லாஸ்ட் டைம் பிவிடி சர்ஃபேஸ் கேட்டான், அதை சொல்கிறேன் மறந்துட்டேன் உங்களுக்கு. பிவிடி சர்ஃபேஸ் வந்து லாஸ்ட் டைம் கேட்டான் கொஷின் 13 மார்க்லேயே. ஸோ அதை நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக படிச்சிங்க. அப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டீம். ஓகேவா. ஓகே. செகண்ட் ஹாஃப் தான் சொல்லிட்டேனே, ப்ராப்ளம், ரேங்கிங் சைக்கிள் நான் நடத்தின மெட்டீரியல் பார்த்தேன். ஓகேங்களா. அடுத்து இப்போ நம்ம போகிறது சைக்ரோமெட்ரிக்கு ஃபிஃப்த் யூனிட் முடிச்சுட்டு தான் இந்த ஃபோர்த் யூனிட்டுக்கு நம்ம வர போகிறோம். இதானே லாஸ்ட்டில் நடத்தணும் நம்ம தெர்மோடைனமிக் ரிலேஷனு. ஓகே. இப்போ வந்து யூனிட் நம்பர் 5 வந்துட்டோம். யூனிட் நம்பர் 5 ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை வந்து 2 ஆஃபாக ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேஸ் மிக்சர்னு ஒன்று இருக்குது, ரெண்டாவது வந்து சைக்ரோமெட்ரின்னு ஒன்று இருக்குது. இதில் நான் நடத்துனது உங்களுக்கு எதுனா ஃபஸ்ட்டு சைக்ரோமெட்ரி, ஏன்னா அது ஈஸியானது அப்படின்றதால ஃபஸ்ட்டு சைக்ரோமெட்ரி தான் உங்களுக்கு நான் நடத்தினேன். சைக்ரோமெட்ரி வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். சைக்ரோமெட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது, ட்ரை ஏர் என்னென்னது, மாய்ஸ்ட் ஏர் அப்படின்றது பேசிக்கான எல்லாமே, ட்ரைபல் டெம்பரேச்சர் என்னென்னது, வெட்பல் டெம்பரேச்சர் என்னன்றது எல்லாத்தோட டீட்டெயிலும் இதில் இருக்குது. ஓகேவா. அப்புறம் சைக்ரோமெட்ரி சார்ட்னா எப்படி இருக்கும். ஓகேவா. அதோட ப்ராப்பர்ட்டி கால்குலேஷன்ஸ் ஆஃப் ஏர் ஃபியூல் மிக்சர், ஏர் ஃபியூல்னு சொல்லிட்டேன், ஏர் வேப்பர் மிக்சர். ஓகேங்களா. யூஸிங் சார்ட் யூஸ் பண்ணி ஃபார்முலா பேஸ்டான ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய நம்ம பார்த்தோம். திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். நான் ஃபார்முலா பேஸ்டானது ப்ராப்ளம்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். தட் சேம் டைம் சார்ட் பேஸ்டான ப்ராப்ளமும் நம்ம பார்த்துருக்கோம். உங்களோட லக் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. சில நேரம் சார்ட்னாக்கா ரொம்ப ஈஸி, டைரெக்டாக நம்ம வந்து வேல்யூஸ் அப்படியே சார்ட்டில் பார்த்துட்டு அதோட ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வேல்யூஸ்லாம் ஈஸியாக நம்ம எடுத்து அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகேவா. இது மூலமாக டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஈஸியாக நம்ம மென்ஷன் பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு சைக்ரோமெட்ரிக் எக்ஸாமினேஷன்னா யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணும்போது
கண்டிப்பாக உங்களுக்கு சைக்ரோமெட்ரிக் சார்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? சைக்ரோமெட்ரிக் சார்ட் கொடுக்கலனாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? சைக்ரோமெட்ரிக் சார்ட் ரொம்ப முக்கியமானது. அது இல்லாமல் இந்த செகண்ட் ஆஃப் சைக்ரோமெட்ரியை உங்களால் அட்டென்ட் பண்ணவே முடியாது. சரிங்களா? ஸோ இது வந்து 2 டைப்ஸ் இருக்குது. 2 டைப்பும் நான் உங்களுக்கு வந்து நல்லா தெளிவாக நடத்தியிருக்கேன் சைக்ரோமெட்ரிக் சார்ட்டு பேஸ் பண்ண ப்ராப்ளம். ஸோ அதை நீங்கள் குழப்பிக்காமல் ஃபார்முலா பேஸ்டு தனியாக, அப்புறம் சார்ட் பேஸ்டானது தனியாக ஒதுக்கிட்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி பாருங்கள். கம்பல்சரி 2த்தில் 1 மாட்டும். செகண்ட் ஹாஃபில் 2த்தில் 1 மாட்டும். இல்லைன்னா அதில் தியரி கொஷின்ஸு கேட்டான்னா இந்த ப்ராசஸ்ஸு சைக்ரோமெட்ரிக் ப்ராசஸ்னு ஒன்று நடத்தணும் பாருங்கள். அடியாபெட்டிக் சென்சிபிள் ஹீட்டிங்கு, சென்சிபிள் கூலிங்கு, ஹியூமிடிஃபிகேஷனு, டியூமிடிஃபிகேஷனு, ஓகேவா, அடியாபெட்டிக் மிக்சிங்கு அப்படின்னு நான் ஒரு ப்ராசஸ் நடத்தி இருந்தேன். ஓகேவா, அதாவது எப்படின்னாக்கா சென்சிபிள் ஹீட்டிங்னாக்கா ஏரை ஹீட் பண்ணுறது, சென்சிபிள் கூலிங்னாக்கா அந்த ஏரை கூல் பண்ணுறது. இதுவே ஹியூமிடிஃபிகேஷன்னாக்கா மாய்ஸ்ட் ஏர் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு டயக்ராம்லாம் போட்டு நடத்திருந்தேன். மெட்டீரியலோட உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், நீங்கள் ஒன்று அதை செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் அப்ளிகேஷன்ஸ்னு கேட்டாங்கனாக்கா அந்த அவங்களே மென்ஷன் பண்ணிவிடுவாங்க அப்ளிகேஷன்ஸில். எப்படின்னாக்கா ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனிங், வின்டர் ஏர் கண்டிஷனிங்கில் சம்மர் ஏர் கண்டிஷனிங், வின்டர் ஏர் கண்டிஷனிங்கு அப்படின்றத அவங்கள மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது நீங்கள் டயக்ராம் வரையணும். கண்டிப்பாக இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. திருப்பி சொல்கிறேன், சம்மர் ஏர் கண்டிஷனிங், வின்டர் ஏர் கண்டிஷனிங். ஓகேவா, இந்த டைப் ஆஃப் தியரி கொஷின்ஸை படிச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் சைக்ரோமெட்ரிக் ப்ராசஸாக இருக்கிற சென்சிபிள் ஹீட்டிங், சென்சிபிள் கூலிங், ஹியூமிடிஃபிகேஷன், டியூமிடிஃபிகேஷன், ஓகேவா, அடியாபெட்டிக் மிக்சிங், இந்த ப்ராசஸ் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது தியரி கொஷின்ஸில். ஓகேவா, தியரி எக்ஸாமினேஷன்னா கண்டிப்பாக இது நீங்கள் படிச்சிருக்கணும். தியரி மட்டும் கிடையாது, எம்சிக்யூனாலும் இதை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, இதை படித்தா மட்டும்தான் அதில் வந்து இந்த எசன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆப்ஜெக்டிவில் கரெக்டான இதுவை கிளிக் பண்ண முடியும். இல்லைன்னா உங்களால் கிளிக் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். அப்புறம் கேஸ் மிக்சர் ஈஸியான ப்ராப்ளம். ஓகேவா, இது அதனால தான் இது வந்து இதுக்கு அடுத்து நடத்தினேன். நீங்கள் வந்து எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சைக்ரோமெட்ரிக் அட்டன் பண்ணுங்கள். சைக்ரோமெட்ரிக்கில் உங்களுக்கு எதனா கொஞ்சம் ஃபீல் பண்ணிங்கனாக்கா அதுக்கப்புறம் கேஸ் மிக்சர் ப்ராப்ளம் நிறைய நான் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். கேஸ் மிக்சர் ப்ராப்ளம், ஓகேவா, அதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். கேஸ் மிக்சர் ரொம்ப ஈஸியானது. ஈஸியாக அவனே நைட்ரஜன் ஏருக்கு உண்டான என்தால்பி, இன்டர்னல் எனர்ஜி எல்லா வேல்யூஸும் கொடுத்துருவான். இதை யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபி மிக்சரு, அப்புறம் சேஞ்ச் இன் என்ட்ரோபி, ஸோ இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவான். ஓகேவா, ஸோ இந்த வேல்யூஸுக்கு உண்டான மாலிகுலார் வெயிட்டு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆக்சிஜன், நைட்ரஜன், CO2, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த கேஸ் மிக்சர் ப்ராப்ளத்தை உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா, அதே நான் திருப்பி சொல்லிடுறேன். ஃபார்முலாஸ்லாம் ரொம்ப ஈஸியான ஃபார்முலா கொண்டது தான் இந்த கேஸ் மிக்சர். ஸோ உங்களோட விருப்பம்தான். ஃபஸ்ட்டு என்னோடய சஜஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆஃப் நல்லா தரவுடாக ஆகிடுங்க. ஓகேவா, தரவு ஆகிட்டு அதுக்கப்புறம் கேஸ் மிக்சரில் இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி பாருங்கள். நான் நடத்தின ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணி பாருங்கள், அதுவே போதுமானது. ஓகேவா, வேறு எதுவும் நான் இது சொல்கிறதுக்கு இல்லை. இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. அப்புறம் யூனிட் நம்பர் 4, இந்த யூனிட் நம்பர் 4 வந்து ஐடியல் அண்ட் ரியல் கேஸஸ் அண்டு தெர்மோடைனமிக் ரிலேஷன்ஸ். ஓகேவா, இந்த ஐடியல் கேஸ் அண்ட் ரியல் கேஸ்னால் என்ன அப்படின்றது இதில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பேன். பேசிக்கானது ஐடியல் கேஸ்னால் ரியல் கேஸஸ் அண்ட் இட்ஸோட கம்பேரிசன்ஸு. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இதில் அடிக்கடிக்கு கேட்குறது பார்த்திங்கனாக்கா இந்த மேக்ஸ்வெல் ரிலேஷனு, டிடிஎஸ் ஈக்குவேஷனு, அப்புறம் ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட்டு, கிளாப்பிரான் ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா, ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஈக்குவேஷன் தான் கேட்பாங்க இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும். யூனிட் நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா யூனிட்டில் ஈக்குவேஷன் தான் அதிகமாக கேட்க வாய்ப்பு. ப்ராப்ளத்தை விட ஈக்குவேஷன்ஸ் தான் அதிகமாக கேட்குறாங்க இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் இந்த மேக்ஸ்வெல் ரிலேஷன், டிடிஎஸ் ஈக்குவேஷன், அப்புறம் எனர்ஜி ஈக்குவேஷனாக இருக்குது அந்த ஜோல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட், கிளாப்பிரான் ஈக்குவேஷன், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதுமானது. ஓகேவா, நான் நடத்தியிருக்கேன். புக்கில் இருக்கிறதும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை
நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் எது இம்பார்ட்டண்ட்டாக நடத்துகிறேனோ அதை மட்டும் இந்த யூனிட்டில் நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே போதுமானது. தேவையில்லாமல் நிறைய படித்து குழப்பிக்க வேண்டாம் யூனிட் 4th வரைக்கும். ஓகேவா? மற்றபடி யூனிட்டில் நான் நடத்தின ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட்டு, 4th யூனிட்லாம் தரவாக படிச்சிங்க. 1, 2, 3, 5 ஸ்ட்ராங்காக இருங்க. 4th எது இம்பார்ட்டண்ட் நான் சொல்லி நடத்தணும்னோ அதை நீங்கள் தரவாக படிங்க, போதுமானது. ஓகேங்களா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மோலியார் டயக்ராம், சைக்ரோமெட்ரிக் சார்ட்டு அண்டு கேஸ் டேபிள் கொடுப்பாங்க. கேஸ் டேபிள்னால் ரெஃப்ரிஜரேஷன் கேஸ் டேபிள் தான் அது. அதில் தான் பேக்கில் தான் சைக்ரோமெட்ரிக் சார்ட் இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? வேறு ஒன்றும் இல்லை, நல்லா தெளிவாக படிங்க. தியரியெல்லாம் அதிக கான்சன்ட்ரேட் கொடுத்து படிச்சிங்கன்னா தான் ஆப்ஜெக்டிவில் உங்களால் கரெக்டாக கிளிக் பண்ண முடியும், கரெக்டான ஆன்சரை கிளிக் பண்ண முடியும். இல்லைன்னா கஷ்டம், அதையும் நான் சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ தியரிக்கும் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. படிச்சுட்டு எம்சிக்யூவாக இருந்தாலும், தியரி எக்ஸாமாக இருந்தாலும், எழுதுகிற தியரி எக்ஸாமாக இருந்தாலும், ரிட்டனில் நம்ம எப்படி படிக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் மார்க் வரும். ஸோ தெளிவாக படிங்க. நடத்தினது போதுமானது. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நான் நடத்தின 4 யூனிட் நல்லா தரவாக படிச்சுட்டு லாஸ்ட்டு யூனிட்டில் இருக்க ஈக்குவேஷன், எந்தெந்த ஈக்குவேஷன் நான் இம்பார்ட்டன்ட் சொன்னனோ அந்த ஈக்குவேஷன்ஸை தெளிவாக படிச்சிட்டிங்க. அப்படி படிச்சிட்டிங்கனாலே போதுமானது, நல்ல மார்க் எடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே பிரதர்ஸ், ஆல் தி பெஸ்ட். நல்லபடி படித்து நல்ல மார்க் எடுங்க. தேங்க்யூ ஆல்.